நேற்று செந்தில் பாலாஜி முன்னிலையில் இந்த வைஷ்ணவி போய் ஜாயின் பண்ணி புஷி ஆனந்த் போய் திமுகவில் ஜாயின் பண்ணா எப்படி திமுக அது ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவார்கள். அது மாதிரி மீடியா பூரா வந்து வந்ததே நியூஸ் இப்படி தான்ப்பா வந்துச்சு. இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி இங்கே ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைத்தால் உள்ளபடியே சொல்கிறேன், எனக்கு வந்து என்ன இவ்வளோ பரிதாபமா போயிட்டாங்கன்ற எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. இல்லை என்ன ட்ரை பண்ணுறாங்க சார் அவங்க? இல்லை எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி தெரியுமா அது? எவ்வளோ பெரிய தலைவர்கள், நாவலர், நாஞ்சிலாறு, மதியழகன், என்.வி. நடராஜன், எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி. வைகோ இது மோளச்சு 3 இளவுடுல சின்ன பொண்ணு. அதுவும் அது கூட 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களை எல்லாம் பின்னாடி நிற்க வச்சு என்னோட ஆதரவாளர்கள் வேற அந்த பொண்ணு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்துச்சு. அப்படி தானேப்பா தவுளூர் பசங்களாம் நின்றுருந்தாங்க பின்னாடி. இதை ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி ஆல் செட் அண்ட் டன் செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான தூண்களில் ஒருவராக இருப்பவர், அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா கட்சி தலைமையை அவரை வந்து கொங்கு பகுதியை நீங்கள் பார்த்துங்கன்னு கொடுத்துருக்குன்னா அவரு போய் பார்க்குற வேலையை பாரு. அதிமுகலேருந்து ஒரு மாவட்ட செயலாளரையோ இல்லை தாவேகலேருந்து ஒரு பெரிய ஆளையோ யாரோ பிரித்து கூட்டு வந்தாங்கன்னா அது கொண்டாடப்படக்கூடியது ஒரு சாமர்த்தியம். பாரியா செந்தில் பாலாஜி தூக்கின்னு வந்துட்டாரு என்று சொல்லலாம். இது யார்? இது ஒரு வேலைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்குது. இன்ஸ்டாவில் பிரபலமாக